ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் எம்ப்ளாயி மூர்த்தி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிசிஐஎல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் யூனிட்டில் வந்து ஜாபுக்கு வந்து ஆள் கேட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே வரும். ரயில்வே சம்மந்தமான ஜாப்லாம் செய்கிறதுனால இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே வரும். ரயில்வே ஜாப் மாதிரி தான். நம்ம இதில் இருக்க ஆர்ஆர்பி ஜாப் மாதிரி தான் இதுவும். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் போஸ்டிங் தான். ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஜூனியர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஆள் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 24/4/2021 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/5/2021 அப்போ வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறவங்களாம் பண்ணிக்கலாம். சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து ஜூன் மாதம் 2021 வந்து நடக்கிறதா போட்டிருக்காங்க. அது எப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, என்னென்ன போஸ்ட்டு அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத இப்போ பார்ப்போம். ஜூனியர் மேனேஜர் சிவில் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 31 போஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் வந்து 14, எஸ்சி வந்து 4 போஸ்ட்டு, எஸ்டி வந்து 2, ஓபிசி நான் கிரிம் லேயர் வந்து 8 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 3 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங்கில் 60% டோட்டல் 60%க்கு குறையாமல் மார்க் எடுத்துருக்கணும். மினிமம் வந்து 60%, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் இருக்கலாம். 60 கம்மியாக இருந்தால் நாட் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன் அண்டு பிடி நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதில் வந்து 77 இருக்குது. அதிகமாக தான் இருக்குது இதில் போஸ்டிங். யூஆர் பார்த்தீங்கன்னா 34 கேட்டிருக்காங்க. அடுத்து எஸ்சி பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்சி இருக்குது. எஸ்டி வந்து 5 வேக்கன்சி இருக்குது. ஓபிசி நான் கிரிம் லேயர் வந்து 20 இருக்குது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எம்பிஏ பிஜி டிபிஏ அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 60%க்கு குறையாமல் மார்க் இருக்கணும். அப்படி இருந்தால் இது வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 3 இருக்குது. இந்த 3மே வந்து யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான் இருக்குது. பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது பேச்சுலர் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலு, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், இந்த மாதிரி இது டிகிரி முடித்தவங்க வந்து 60%க்கு குறையாமல் மார்க் இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 73 போஸ்ட்டு வேகன்சி இருக்குது. அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 32, எஸ்சிக்கு வந்து 11 இருக்குது, எஸ்டிக்கு வந்து 8 போஸ்ட்டு, ஓபிசி நான் கிரிம் லேயருக்கு வந்து 16, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 6 வேக்கன்சி இருக்குது. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 60% மினிமம் 60% மார்க் இருக்கணும். எல்லா இதுக்குமே வந்து மினிமம் 60% மார்க் இருக்கணும்னு தான் இதில் வந்து கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 42 வேக்கன்சி இருக்குது. யூஆருக்கு 16 போஸ்ட் இருக்குது. எஸ்சிக்கு 6 போஸ்ட் இருக்குது. எஸ்டிக்கு வந்து 4 போஸ்ட் இருக்குது. ஓபிசி நான் கிரிம் லேயர் வந்து 12 போஸ்ட்டு. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 4 போஸ்ட் இருக்குது. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ
3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் வந்து நாட் லெஸ் தென் 60% வந்து மார்க் இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன். டோட்டல் வேக்கன்சி வந்து 87 இருக்குது. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 35 போஸ்ட்டு, எஸ்சிக்கு வந்து 12 போஸ்ட்டு, எஸ்டிக்கு வந்து 8 போஸ்ட்டு, ஓபிசி நான் கிரிம் லேயர் என்சிஎல் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 8 இருக்குது. இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸ், டிவி இன்ஜினியரிங், ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் வந்து ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா போதும். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 60% வந்து மார்க்கு தேவை இருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்டு பிடி பார்த்திங்கன்னா 237 வேக்கன்சி இருக்குது. அப்பா இதில் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் வந்து 96, எஸ்சி வந்து 36, எஸ்டி வந்து 17, ஓபிசி நான் கிரிமிலேயர் வந்து 65, இடபிள்யூஎஸ் 23. கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் நாட் லெஸ் தென் 60%. ஓகே, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் இதில் வந்து படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் நிறைய வேக்கன்சி இருக்குது, 237 இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் வேக்கன்சி வந்து 3 தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த பிரான்ச்சில் முடிச்சிருக்கவங்க வந்து மினிமம் 60% இருந்தாவே எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிள். ஓகே, இதில் ஒரு போஸ்ட்டு வந்து இந்த 3 போஸ்ட்டில் ஒன்று வந்து பிடபிள்யூடி அந்த இதுக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட். யூஆர்லேயே இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ரிசர்வ்டு ஒரு போஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் எலக்ட்ரிக்கலில் 135 இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி. யூஆருக்கு வந்து 57 வேகன்சி இருக்குது. எஸ்சிக்கு வந்து 22, எஸ்டிக்கு வந்து 11, ஓபிசிக்கு வந்து 34, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 11 வேகன்சி இருக்குது. இதில் பிடபிள்யூடிக்கு வந்து 6 ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, 6 போஸ்ட்டு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 15 இருக்குது. ஓகேங்களா? இதில் மெட்ரிகுலேஷன் வித் மினிமம் 60% மார்க், 60% மார்க்கு. மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ். ஐடியில் வந்து 2 வருஷத்துக்கு குறையாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி இந்த 4 கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் 60%க்கு குறையாமல் நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ கேட்டகரிக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு தர்றாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் டோட்டல் வேகன்சி வந்து 147 இருக்குது. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 62, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23, எஸ்டிக்கு வந்து 12, ஓபிசிக்கு 37, இடபிள்யூஎஸ்க்கு 13. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் 10th வந்து 60%க்கு மார்க் எடுத்துருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் வந்து எஸ்சிவிடி ஆர் என்சிவிடி எதில் முடிச்சிருந்தாலும் சரி. ஓகே, இது என்னென்ன இதில் வந்து ட்ரேடில் வந்து ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிவி அண்டு ரேடியோ, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், டேட்டா நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற இந்த ட்ரேட்லலாம் வந்து நீங்கள் வந்து ஐடி 2 இயர்ஸ்
கோர்ஸ் முடிச்சது 60% அதுலேயும் இருக்கணும். 10த்லேயும் வந்து நீங்கள் படித்தது வந்து 60% மார்க் இருக்கணும். நீங்கள் ஐடிஐ முடித்த மார்க்கும் வந்து 60% குறையாமல் இருக்கணும். அவங்கெல்லாம் வந்து இந்த இதுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்டு பிடி 225 வேக்கன்சி இருக்குது. யூஆருக்கு வந்து 90 இருக்குது. எஸ்சிக்கு வந்து 34, எஸ்டிக்கு வந்து 17, ஓபிசிக்கு வந்து 61, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 23 போஸ்ட் இருக்குது. இதில் பிடபிள்யூக்கு 9 ரிசர்வ்டு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 33 வேக்கன்சி வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10த்தில் வந்து 60% குறையாமல் மார்க் எடுத்துருக்கணும். ப்ளஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது வந்து எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் என்சிவிடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, அதில் வந்து நாட் லெஸ் தென் 60%. 60% கம்மியாக இருக்கக்கூடாது. இல்லைனா ஆர்னா இல்லைனா இது ஒருவேளை நீங்கள் ஐடிஐ படிக்கல, உங்கள்ட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எனி டிசிப்ளின் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஐடிஐ இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் டோட்டல் வேக்கன்சி 14. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன்னு அன்ரிசர்வ்டுக்கு வந்து 8 போஸ்ட் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 1 போஸ்ட் இருக்குது. எஸ்டிக்கு வந்து 1 போஸ்ட்டு. ஓபிசி நான் கிரிமினல் லேயருக்கு வந்து 3 போஸ்ட்டு. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 போஸ்ட்டு. இதில் பிடபிள்யூடிக்கு வந்து 1 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10த்தில் வந்து மினிமம் வந்து 60% மார்க் இருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்கும் அதே தான். நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் வந்து நீங்கள் எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, ரெண்டுமே எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் அதில் வந்து என்னென்ன ட்ரேட் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் முடிச்சிருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கலாம், இல்லைனா மோட்டார் மெக்கானிக், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த ட்ரேடில் வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் 60% மார்க்கு நீங்கள் இருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சியை வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட இது தான். ஓகேங்களா? அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2வது பாயிண்ட் இந்தியன் நேஷ்னல்ஸ், இந்தியன் வந்து எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, வேறு வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னல மினிமம் 60%ன்னு சொல்லிட்டு. நீங்கள் 60% இருந்தால் ஓகே எலிஜிபிள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 59.99% இருந்தால் கூட எலிஜிபிள் கிடையாது. இதை வந்து நீங்கள் ரவுண்டாக பண்ண முடியாது. 60% கம்ப்ளீட்டாக 60% இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஜூனியர் மேனேஜர் வந்து 18லேருந்து 27 வயசு வரையும், எக்ஸிக்யூட்டிவ் வந்து 18லேருந்து 30, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 18லேருந்து 30 ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, பிடபிள்யூடி வந்து 10 இயர்ஸ், ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது கேட்டகரி. இப்போ டோட்டல் 15 இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஆல்ரெடி 5 இயர்ஸ், ப்ளஸ் பிடபிள்யூடினால ஒரு 10 இயர்ஸ், டோட்டல் 15 இயர்ஸ். அதே மாதிரி தான் ஓபிசிக்கு ஆல்ரெடி இங்கே அவங்க கேட்டகரினால 3 இயர்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் பிடபிள்யூடிங்கிறதுனால பிடபிள்யூடிக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது 13 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டு பிடபிள்யூடி அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 ப்ளஸ் 13 அப்படின்னா 43 வயசு இருக்கிறவர் கூட இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? வேறு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது?
நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா த்ரூ ப்ராப்பர் சேனலில் வந்து அப்ளை பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டரு, இந்த மாதிரி எதில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் வேரியஸ் போஸ்ட். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க என்னங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. ஜூனியர் மேனேஜர் சிவிலுக்கு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க, அது கிடையாது. இப்போ வந்து சிபிடியை வச்சு அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வியூ, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட், அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது. 1 2 3 4 ஸ்டேஜ் தான் இருக்குது. ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன் அண்டு பிடி, அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் கிடையாது. ஆப்டிடியூட் டெஸ்ட் அவங்களுக்கு கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா சிபிடி இருக்குது, சிபிஏடி கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சிவில் பார்த்தீங்கன்னா சிபிடி இருக்குது, சிபிஏடி கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கிடையாது அவங்களுக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சிவிலுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குது. மெடிக்கல் டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், இந்த எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன், இதுக்கு இந்த 3 போஸ்ட்டுக்கும் சேம் தான். சிபிடி இருக்குது, சிபிஏடி இல்லை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, இன்டர்வியூ கிடையாது. இந்த 3 போஸ்ட்டுக்கும் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்டு பிடி, இதுக்கு பார்த்தீங்கன்னா சிபிடியும் இருக்குது, சிபிஏடியும் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, இன்டர்வியூ கிடையாது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதே மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன், அண்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்டு பிடி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், இது எல்லாமே சேம் தான். சிபிடி இருக்குது, சிபிஏடி இல்லை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ கிடையாது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதுதான் வந்து எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 hours. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி பார்த்தீங்கன்னா 2 hours டியூரேஷன், 2 மணி நேரம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சூஸ் வந்து 120 கொஸ்டின் இருக்குது. 120 கொஸ்டின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து மைனஸ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னா 1/4 1/4 மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு உண்டான மார்க் 1 மார்க்கும் போச்சு, ப்ளஸ் 1/4 மார்க் 0.25 மார்க் வந்து போயிடும். அதுதான் வந்து மைனஸ் மார்க்கு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, இது 2ல் தான் இருக்கும். அப்புறம் வந்து குவாலிஃபையிங் மார்க் இன் ரிட்டன் டெஸ்ட். குவாலிஃபை மார்க் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னா சிபிடியில் 40% ஃபார் யூஆர், எஸ்சி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30%, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 20% மார்க் எடுத்தால் அவங்க வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 2 stage டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் DFCCIL அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிடி இருக்குது, சிபிஏடியும் இருக்குது. இப்போ சிபிஏடியை பார்த்தீங்கன்னா டி ஸ்கோர்னு சொல்கிறாங்க. அது வந்து மினிமம் வந்து 42 மார்க் இருக்கணும். ஓகேங்களா. இது வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி,
இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த இதில் வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. மினிமம் டி ஸ்கோர் இஸ் பர்மிசபிள். ஓகேயா, 42% இருக்கணும். பாருங்க, தி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வில் பி drawn only from amongst the candidate qualifying in the CBAT with 70% weightage for the mark obtained in the CBT and 30% weightage for the mark obtained in CBAT. CBT அந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு CBT எழுதுறீங்களா, அதில் வந்து 70% மார்க்கையும், சிபிஏடியில் வந்து 30% மார்க்கையும் வந்து எடுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாபு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் சிபிஏடியோட 30% தான் எடுக்கிறாங்க, சிபிடி வந்து 70% எடுக்கிறாங்க. அதனால் 70% இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணாமல் எழுதுங்க. அவ்வளோதான், அந்த இதில் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஓரளவு கட் ஆஃப் கிடச்சிரும். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் சிட்டி பார்த்தீங்கன்னா சிபிடி எங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட்னா, அகமதாபாத், ஹவுகாத்தி, வாரணாசி, புவனேஸ்வர். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்டர் இருக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சென்னையில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி சென்டர்லாம் போட மாட்டாங்க. இந்த டைம் போட்டிருக்காங்கன்னா பரவாயில்ல, நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதலாம். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெல்லியோ மும்பையோ அந்த மாதிரி எங்கேயும் போக தேவையில்லை. அப்புறம் டெல்லி, ஜெய்ப்பூர், லக்னோ, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத்து, நாக்பூர், போபால், விசாகப்பட்டினம், ராஞ்சி, ராய்ப்பூர், புனே, திருவனந்தபுரம் அண்டு சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து சென்டர் போடுறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டிலே போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி ஒன்லி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து அங்கே டெல்லியிலேயே கூட நாங்கள் வந்து சென்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது 3 சென்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், எக்ஸாமினேஷன் சென்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சென்டர் சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சென்னை கொடுத்துங்க, அப்புறம் நியரஸ்ட்டு எந்தெந்த இது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அங்கே வந்து போட்டுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த சென்டருக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. இன்கேஸ் அங்கே இடம் இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்கே போடுவாங்க. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 900 ரூபா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா. எல்லாத்துக்குமே, அதாவது எல்லாத்துக்குமேனா யூஆர், ஓபிசி, நான் கிரிமிலேயர், இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம். ஓகேங்களா, நோ எக்ஸாமினேஷன் ஃபீ ரெக்யூர்டு ஃபார் எஸ்சி, எஸ்டி, அப்புறம் பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது. ஓகேங்களா, இந்த ஏ பாயிண்ட் என்ன பேங்க் சார்ஜுன்னு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஜூனியர் மேனேஜர் ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ, 1000 ரூபா ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது 1000 ரூபாய்க்கும் அதிகமாக தான் வரும் ஃபீஸ். அதை தான் அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டினில் ஜூனியர் மேனேஜர் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1ல் வந்து 24 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த மாதிரி இதில் கேட்பாங்க. பார்ட் 2 வந்து இன்ஜினியரிங் அண்டு சாலிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு மேனேஜ்மெண்ட், கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், சாயில் மெக்கானிக்ஸ், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்,
முனிசிபல் சாயில் வேஸ்ட், அப்புறம் இந்த மாதிரியான டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஜூனியர் மேனேஜர். ஜூனியர் மேனேஜர் ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன் அண்டு பிடி பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்ட் 1ல் 24 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து 96 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங் இதிலேருந்து கேட்பாங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்டு பிஹேவியர், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட், marketing for management, quantitative analysis for management, management information system, logistics and supply chain management, statistic management. இந்த மாதிரியான இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 24 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து 96 கொஸ்டின். அது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. பார்ட் 1 24 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங். பார்ட் 2 96 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்டு டிராயிங், பில்டிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், கான்கிரீட் டெக்னாலஜி, ரெயின்ஃபோர்ஸ்டு அண்டு pre-stressed concrete, hydrology and hydraulic structure, public health engineering and water supply, railway engineering, railway track. இந்த மாதிரியான டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா அதே பார்ட் 1ல் வந்து 24 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து 96 கொஸ்டின். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனலைஸ், மெஷின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெஷர்மெண்ட், கண்ட்ரோல் சிஸ்டம், மெட்டீரியல் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க நிறையா. வேற ஒன்றும் இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து 24 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து 96 கொஸ்டின். அதே பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், நெட்வொர்க்ஸ், சிக்னல் அண்டு சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் சர்க்யூட், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக். இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்டு பிடி அதில் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வே அண்டு டிஎஃப்சிசிஐஎல், எக்கனாமிக்ஸ் அண்டு மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன். இந்த மாதிரியான டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து 24 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து 96 கொஸ்டின். எல்லாமே வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து இப்படி தான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததில் அந்த எக்ஸிக்யூட்டிவில் பார்ட் 1ல் வந்து 24ம், பார்ட் 2ல் வந்து 96ம். எக்ஸிக்யூட்டிவில் எல்லாத்துக்குமே சேமாக தான் வருது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங்கில் கேட்குறாங்க. பார்ட் 2ல் வந்து மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தியரி ஆஃப் மெஷின் டிசைன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், இன்ஜினியரிங் மெட்டீரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மெஷின் அண்டு மெஷின் டூல், மெட்ராலஜி அண்டு இன்ஸ்பெக்ஷன். இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் டாபிக் கூட கிடையாது, இதெல்லாம் ஒவ்வொரு சிலபஸ், இதெல்லாம் ஒவ்வொரு பாடம். ஓகேங்களா. இந்த பாடத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டிங்கன்னா
பார்ட் 1ல் 60 கொஸ்டினும் பார்ட் 2ல் 60 கொஸ்டினும் கேட்குறாங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. பார்ட் 2ல் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்டு ஃபீல்டு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட், அனலாக் அண்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன், அதுலேயும் பார்ட் 1க்கு 60 கொஸ்டின், பார்ட் 2க்கு 60 கொஸ்டின். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்டு பிடி, இதுலேயும் வந்து பார்ட் 1ல் வந்து 60 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து 60 கொஸ்டின். நீங்கள் பார்த்துக்குங்க, படிச்சுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வர்ற மாதிரி இருக்குது. பார்ட் 1க்கு, பார்ட் 2க்கு மட்டும் லைட்டாக வேரி ஆகுது, அவங்க பார்த்துக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் பார்ட் 1க்கு 60, பார்ட் 2க்கு 60 கொஸ்டின். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் இப்படி கேட்குறாங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங், மெஷர்மெண்ட்டு, ஒர்க்கு, பவர் அண்ட் எனர்ஜி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், மெஷின்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இதில் வந்து கேட்பாங்க. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த www.dfccil.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே உள்ள போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. எல்லாம் சிக்னேச்சரு, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து எந்த இதில் வச்சு அப்ராக்சிமேட்லி வந்து 200 × 230 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கரெக்டான உங்களோட சைஸில் வந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோடது அப்லோட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. 50 கேபிலேருந்து 80 கேபிக்குள்ளே இருக்கணுங்கிறாங்க. ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி இதில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்களோட ஃபோட்டோ. சிக்னேச்சர் அதே மாதிரி 140 × 60 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் இருக்கலாம். ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 1000 கேபிக்குள்ளே இருக்கலாம். ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரியான கரெக்டான இதில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும்.